Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் ரொம்பவே குஷியா இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபாவளினாவே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பட்டாசு, புது துணிமணி, அதுக்கப்புறம் வெரைட்டியான ஸ்வீட்ஸ் தான். எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஸ்வீட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட்ஸ் வந்து கம்மியாலாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கேஜி கணக்கில் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த தீபாவளி அப்போ எப்படி இருக்கும்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து ஸ்வீட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்வீட் செய்வாங்கன்னா முந்திரி கேக், அதுக்கப்புறம் கசகசா அல்வா. அது வந்து சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அது எல்லாமே நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து நிறைய செஞ்சு வைப்பாங்க. அது பெரிய பெரிய தூக்குறப்ப செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் தீபாவளி வரத்துக்குள்ளார அதில் பாதி காலி பண்ணிவிடுவோம். நான், எங்கள் அண்ணா, அப்புறம் எங்கள் சித்தி பசங்க எல்லாம் நிறைய பேர் இருப்போம். எல்லோரும் சேர்ந்து தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே ஒரு பாதி தூக்கு வந்து எல்லாம் காலி பண்ணிவிடுவோம். அந்தளவுக்கு தீபாவளி வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி டேஸ் எல்லாம் திரும்ப கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ பேரோட மிங்கிளாகி இருக்கிற சான்சஸ்லாம் இருக்கிறது கிடையாது. பட் கொஞ்சம் பேர் வீட்டில் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இந்த தீபாவளியை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். இந்த தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸ் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. லட்டு, குலாப் ஜாமுன்னு வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் செஞ்சுருப்பீங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு மோத்தி பாக் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். மோத்தி பாக் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மோத்தி பாக் வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. பட் நான் சொல்கிற அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மோத்தி பாக் செஞ்சிங்கன்னா கடையில் விற்கிறத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நீங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப யம்மியாக ஒரு மோத்தி பாக் வந்து செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். மோத்தி பாக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 200 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 300 கிராம் ஸ்வீட் சேர்க்காத கோவா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் கேசரி கலர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக குங்குமப்பூ, அப்புறம் 1 கப் அளவுக்கு நெய். நம்ம பூந்திஸ் எல்லாம் நெய்லேயே ஃப்ரை பண்ணுறோம். அப்போ தான் வந்து மோத்தி பாக் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பவுலில் இந்த கடலை மாவை போட்டுட்டு நம்ம பேக்கிங் சோடாவையும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைக்கணும். கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம கரைச்ச பிறகு ஒரு கரண்டியில் வந்து அப்படி ஊற்றி பாருங்கள். இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ வந்து இது வந்து பூந்தி கரண்டியில் விழாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து கரைச்சிக்கலாம். அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம வந்து அந்த கரண்டியில் ஊற்றும் போது அப்படியே நல்லா விழணும். இப்போ வந்து பூந்தி போடுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு கடாயில் நெய் 1 கப் சேர்த்துட்டு அந்த நெய் வந்து சூடாகட்டும். நெய் காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூந்தி கரண்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மலாக அரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு டேப் பண்ணிங்கன்னா பூந்திஸ்லாம் வந்து நல்லா அழகாக வந்து எண்ணெயில் உளுந்து பொரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ அழகாக முத்து முத்தாக பாலாக அப்படியே பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பூந்தி விழலை, அதாவது பூந்தி வந்து நீங்கள் போடும் போது டெய்லோடு வருது அப்படின்னா உங்கள் மாவு திக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இதே டெய்ல் இல்லாமல் பூந்தி வந்து ஃப்ளாட்டாக விழுந்ததுன்னா உங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எல்லா பூந்திஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூந்திஸை போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படி சுற்றி எடுத்துடணும்.
எதுக்காக இப்படி செஞ்சேன்னா, நான் பெரிய சைஸ் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணனால இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கணும். அதில் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிச்சிருச்சு. அதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல உங்கள் கையில் பிசு பிசுப்பாக அரை கம்பி அப்படி விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா பூந்தீஸும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கோவாவில் ஒரு பாதியை வந்து இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அந்த சூட்டில் கோவா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு மோல்டில் இதை செட் பண்ண போகிறேன் மோத்தி பாக்கா. இந்த மாதிரி மோல்டு ஏதாவது இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு செட் பண்ணிக்கலாம். பட் அடியில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போடணும். அப்போ தான் நம்ம திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக கோவா வந்து போட்டுட்டேன். இப்படி தான் இங்கே இருக்கிற ஸ்வீட் ஷாப்ஸில் இருக்கும். அடியில் வந்து ஒரு லேயர் மோத்திபாக் போட்டுட்டு மேலே வந்து ஒரு கோவா ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திரும்ப இந்த பூந்தீஸை வந்து போடணும். இந்த ஓரத்தெல்லாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக செட் ஆகும். இப்போ மேலே கொஞ்சம் நெய் தடவிடலாம். இதை வந்து அப்படியே 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் கவுத்து போட்டு அப்படியே திறந்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இதை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோத்திபாக் நல்லா செட் ஆகிருக்கு. நீங்கள் சின்ன பூந்தி கரண்டி போடுறத விட இந்த மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் வந்து இந்த சில்வர் டெக்கரேட்டிவ் பேப்பர், எடிபிள் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே வேணும்னா இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மோத்திபாக் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் கேட்பாங்க எந்த கடையில் இந்த ஸ்வீட்டை வாங்கினீங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம பீசஸ் கூட எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து போட முடியுதுன்னு. அவ்வளோதான். இது மேலே இப்போ கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் சின்ன சைஸ் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மோத்திபாக் வந்து நல்ல முத்து முத்தாக குட்டியாக அழகாக வரும். பட் நம்ம பெரிய சைஸ் யூஸ் பண்ணும் போதே அதை வந்து எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக மோத்திபாக் வந்து ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட மோத்திபாக் போடுற சின்ன பூந்தி கரண்டி இல்லைனாலும் நம்ம பெரிய பூந்தி கரண்டிலே எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்து மோத்திபாக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ரிச்சான ரொம்ப சூப்பரான மோத்திபாக் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஸ்வீட் வந்து நம்ம பூந்தீஸ்லாம் வந்து நெய்லியே ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த மோத்திபாக் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். இன்னொன்று வந்து நெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில்ஸை விட ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது காலில் நடக்கு முடுக்கு அப்படி சத்தம் வரும். அந்த சத்தமெல்லாம் நீங்கள் வராமல் இருக்கணும்னா இந்த நெய்யெல்லாம் வந்து ரெகுலராக அவங்களோட உணவில் டெய்லியுமே கொடுத்துட்டு வாங்க.
நெய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து நீங்கள் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி இந்த டிஷ்ஷை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.